ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களிலெல்லாம் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் காணப்பட்டதான சவுலை குறித்து நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். நம்மை குறித்தும் இந்நாட்களை சற்று நிதானித்து பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் நல்லதாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடனான நம்முடைய அந்த வாழ்க்கையின், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். வேத சத்தியத்தின்படி மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்த அந்த நாட்கள், ஆனால் ஆனந்தமான மிகவும் மகிழ்ச்சியோடு கூட ஆரம்பித்ததான நம்முடைய வாழ்க்கையிலே இன்று அதே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்று நிலைத்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று நம்மை ஆட்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பார்க்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். அந்நாட்களிலே சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். இதுதான் இஸ்ரவேலின் அந்த இஸ்ரவேல் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த முதல் ராஜாவினுடைய ஒரு பரிதாபமான ஒரு முடிவாய் காணப்பட்டது. சவுலுடைய அந்த ஆரம்பம் என்பது அது மிகவும் ஒரு மோசமானதல்ல, ஒரு பழுதானதல்ல. அவர் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனே அவருக்கு வேறு இருதயத்தை கொடுத்திருந்தார். தேவனுடைய ஆவியான் அவன் மேல் காணப்பட்டது. அம்மோனியரை முறியெடுத்தவன், யாபேசின் மனுஷரை காப்பாற்றினவன். ஜனங்களும் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக ஆரம்பித்த சவுலுடைய முடிவு இவ்வளவு பரிதாபமாக மாறியது ஏன் என்று சொல்லி சற்று நீங்கள் திரும்பி பாருங்கள். பதில் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை நாம் கடந்த நாட்களெல்லாம் தியானித்து வந்தோம். இதற்காகவே பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 1:13-14 வசனங்களை வாசிக்கிறோம். எபேசியர் 4:30 பார்க்கிறோம், அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்கு இரட்சகரை சுட்டு காட்டியவரும் கிருபையாக இரட்சிப்புக்குள் நடத்தியவரும், இன்று நம்மை இரட்சிப்பின் பாதையில் வளர்த்து வருகிறவரும், இறுதியில் நம்மை அந்த நித்தியத்தில் சேர்க்கிறவருமாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தெய்வ ஆவியை முற்றிலுமாய் இழந்தவனாக வாழ்க்கையை அடித்து போட்டான் சவுல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இது நமக்கும் ஒரு எச்சரிக்கையாக காணப்படட்டும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை புறக்கணித்தோ அல்லது மாற்றியோ அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க முடியாய் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய தாசர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படுகிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். உங்களை செவ்வியான பாதையிலே போதித்து வழிநடத்துகிற ஒரு தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இன்றைய இந்த காலை பொழுதுல நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் யாவரோடும் கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்து நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்ததான அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும்
முடிவு பறிந்த ஆண்டவரே, அந்த அழைத்த அழைப்புல உண்மையோடு கூட நிலைத்திருக்கத்தக்கதாக தகப்பனே அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கு நீர் கொடுப்பீராக. நீ நல்லவர், இது வல்லவராஜா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எப்பவும் செவி சாய்த்து அதன்படி நடப்பதற்கு யாவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.